எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று நான் சொல்லியிருந்த மாதிரி நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ அம்ப்ரெல்லா பண்ண போகிறோம். ஸோ அந்த கொடைக்கு ஒரு திக்கான ஒரு ஷீட், அதாவது பேப்பரோட கொஞ்சம் திக்கான ஒரு ஷீட்டு, அதாவது அட்டைப்பெட்டி மாதிரி. அதுக்கப்புறம் உங்களுக்கு மேலே ஒட்டுறதுக்கு கலர்ட் பேப்பர்ஸ் ஏதாவது. நான் கோல்டன் கலர் எடுத்திருக்கேன். அப்புறம் அந்த கார்ட்போர்ட் ஷீட், திக்கான ஷீட் இருக்குங்களா, அதுக்கு மாதிரியே சர்க்கிளாக கட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ பெரிய கொடை வேணுமோ அவ்வளோக்கு. அதுலேயே ஒரு குட்டி சர்க்கிளும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெரிய சர்க்கிளை இந்த மாதிரி 8ஆக நீங்கள் மடிக்கணும். ஏன்னா அப்போ தான் இந்த கொடையோட வளைவுகள் இருக்குது இல்லைங்களா, அந்த பார்ட்ஸ்க்கெல்லாம் அது வரும். ஸோ 8 மடிப்பாக மடிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் திக்கான பேப்பர் எடுக்கிறது எதுக்கு அப்படின்னா, அப்போ தான் அது ஸ்டிஃபாக நிற்கும், இல்லைன்னா சரியாக நிற்காது. அதுக்கப்புறமா ஒரு தட்டோ பிளேட்டோ ஏதாவது ஒன்று எடுத்து இந்த மாதிரி ஒரு கோடு ஹாஃப் சர்க்கிள் நீங்கள் போட்டுட்டு அதில் கட் பண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் அந்த கொடைக்கு நம்ம கீழே இருக்கிற அந்த வளைவு வரும். ஸோ அது கொடுக்கறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போடுறோம். ஸோ இது கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த லைன்ஸ் தெரியுது இல்லைங்களா, ஒரு லைனையும் நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த கோடு நல்லா தெரியும். இல்லைன்னா அம்ப்ரெல்லா அவ்வளோ நல்லா கோடு இருக்கிறதெல்லாம் தெரியாது. ஸோ இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கலர்ட் பேப்பர் வச்சுருக்கிறீங்கள, அதையும் சர்க்கிளில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையை இது மேலே போட்டு ஒட்டிக்கலாம். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் டெக்கரேட் பண்ணுறதுக்கு அம்ப்ரெல்லாவுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். நான் கோல்டன் கலர் வேணுங்கிறதுனால அது எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை அப்படியே நான் மேலே ஒட்டிக்குவேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மேலே ஒட்டும்போது அந்த கொஞ்சம் குவிஞ்ச மாதிரி அந்த கொடைக்கு ஷேப் கொடுக்க முடியும். ஸோ அதை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஷீட்டை ஒட்டிக்கலாம். நான் ஸ்டிக்கர் ஷீட் வாங்கியிருக்கேன். ஸோ அதனால் நான் அப்படியே ஒட்டிக்கலாம். ஒருவேளை நீங்கள் நார்மல் கலர் பேப்பர் எடுக்கிறீங்க அப்படின்னா க்ளூ போட்டு நீங்கள் இதை நல்லா ஒட்டிக்கலாங்க. ஒட்டிட்டு நான் எங்கே கட் பண்ணியிருக்கேனோ அதே இடத்துல மறுபடியும் கட் பண்ணிவிட்டு இந்த சைட்ஸில் இருக்கிற பேப்பர்ஸ் எல்லாம் கட் பண்ணி மடித்து விட்டீங்க அப்படின்னா அந்த அம்ப்ரெல்லாவுக்கு நல்லா பிடிச்சிக்கும். ஸோ கொடை பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக ஃபினிஷ் நீட்டாக இருக்கும். ஸோ இது நல்லா ஒட்டி விட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல க்ளூ போட்டு இந்த மாதிரி ஒரு பார்ட்டுக்கு மட்டும் மேலே எடுத்து ஒட்டிக்கணும். ஸோ அப்போ தான் இந்த மாதிரி குவிஞ்ச மாதிரி கொடை கொடை ஷேப்புக்கே வரும். ஸோ இதை நீங்கள் நல்லா ஒட்டிட்டு சைடில் நீங்கள் எப்படி டெக்கரேட் பண்ணணுமோ அந்த கொடையை அப்படி டெக்கரேட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி வேறு எந்த டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லாததுனால நான் இந்த பாம் அப்படிங்கிறது சின்னதாக என்கிட்ட இருந்துச்சு. நான் இது ட்ரெஸ்ஸில் வச்சு தைக்கிறதுக்காக வாங்கினது. ஸோ அதையே நான் இந்த மாதிரி நூலில் கோர்த்துட்டு இதை அம்ப்ரெல்லாலாம் நான் ஒட்ட வச்சுடுவேன். ஸோ ஒரு இதுக்கும், அதாவது 7 இடத்துல ஒட்ட வேண்டியிருக்கு. ஸோ அந்த 7 இதுக்கு ஏற்ற மாதிரி 7 இதில் நான் ஒட்டிக்கிறேன். இதுவும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸ் வச்சு மணி வச்சு வைக்கலாம், இல்லாட்டி டசல்ஸ் வச்சு வைக்கலாம். உங்களோட இஷ்டம் தான், எது வேணாலும் பண்ணலாம். எப்படி டெக்கரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ. நான் சிம்பிளாக இருந்தால் போதும் அப்படின்ட்டு, ஏன்னா வேறு என்கிட்ட எதுவும் இல்லை. ஸோ ஃபெவிகால் வச்சு நான் இதெல்லாம் ஒட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஒட்டி முடித்ததுக்கப்புறம் அம்ப்ரெல்லா கொஞ்சம் காய்ஞ்சிட்ருக்கும். ஸோ அதுக்குள்ளே நம்ம அதுக்கு குச்சி ரெடி பண்ணிடலாம். அந்த குச்சிக்கு நான் பேப்பரில் இந்த மாதிரி சுற்றி அதையும் அந்த கோல்டன் ஷீட்டில் நான் ஒட்டி எடுத்துட்டு நம்ம சின்னதாக சர்க்கிள் இன்னொன்று வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையே இந்த மாதிரி ஓட்டை போட்டு அதுக்குள்ளே அந்த ஸ்டிக்கை நிறுத்த வச்சு நீங்கள் இந்த மாதிரி கொடைக்குள்ளே ஒட்டிக்கலாம். அப்போ தான் அந்த ஸ்டிக்கு நல்லா நிற்கும். அந்த கொடையில் பிடிச்சி நிற்கும் நம்ம இது வைக்கும்போது. ஸோ கொடை ரெடிங்க. அம்ப்ரெல்லா விநாயகருக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது அடுத்து விநாயகரை மேலே வைக்கிறதுக்கு அடியில் நம்ம மேடை மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுக்கும் நான் இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்துக்கிறேன். இது நீங்கள் எந்த டப்பா வேணாலும் எடுத்துக்கலாம். எனக்கு இப்போதைக்கு இந்த சாக்குப்பை டப்பா இருந்துச்சு. ஸோ அது எடுத்து உள்ளே, அதுக்கு ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ விநாயகர் சிலை வைக்கும்போது வெயிட்டுக்கு தாங்காமல் உள்ளே போயிடுன்ட்டு நான் இந்த மாதிரி 2 எக்ஸ்ட்ரா கார்ட்போர்ட் ஷீட் எடுத்து உள்ளே வெயிட் தாங்கிறதுக்காக வைக்கிறேன். ஸோ வச்சு இதை நல்லா ஃபெவிகால் போட்டு ஒட்டிட்டு
அதுக்கு மேலே உங்களுக்கு என்ன கலர் பேப்பர்ஸ் வேணுமோ அது போட்டு நீங்கள் ஒட்டிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா பர்பிள் கலர் எடுத்திருக்கேன். ஸோ பர்பிள் கலர் போட்டு நல்லா ஒட்டிட்டு அதுக்கு மேலே அந்த கோல்டன் ஷீட் இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் அது ஃபுல்லாக இந்த ஃபெவிகால் போட்டு இந்த மாதிரி கிஃப்ட் ரேப் பண்ணுற மாதிரி தான் இதையும் ஃபுல்லாக நீங்கள் ரேப் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம், ஒட்டிக்கலாம். செலோ டேப் போட வேண்டாம், ஏன்னா செலோ டேப் போட்டால் அங்கங்கே வெளியில் தெரியும், அது கொஞ்சம் அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் ஃபெவிகால் போட்டு ஒட்டினீங்கன்னா நல்லா இருக்கும், பார்க்குறதுக்கு நீட் ஃபினிஷாக இருக்கும். அதே மாதிரி இந்த கோல்டன் கலரில் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைன்ஸ் எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்கலாம். நான் சும்மா சிம்பிளாக இந்த மாதிரி லைன்ஸ் மாதிரி போட்டிருக்கேன், ஏன்னா உட்கார்றதுக்கு அந்த மேடை மாதிரி ஒரு பொசிஷனுக்காக. ஸோ இதில் வந்து நீங்கள் சைடில் ஓட்டை போட்டு அந்த ஓட்டையில் அம்ப்ரெல்லாவை நிற்க வச்சிடலாம். ஸோ அவ்வளோதாங்க, விநாயகருக்கு கொடையும் கீழே உட்கார்றதுக்கு மேடையும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போது விநாயகருக்கு பின்னாடி பேக்ட்ராப்பில் ஏதாவது வைக்கலான்னு நினச்சேன். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு மயில் இறகு மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்கேங்க. ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 கலர்ட் பேப்பர்ஸ் எடுத்திருக்கேன், கிராஃப்ட் பேப்பர். அது என்னென்ன சைஸில் கட் பண்ணிக்கணுன்ட்டு நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி சைஸில் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிசர், பென்சில், இந்த கட் பண்ண கிராஃப்ட் பேப்பர்ஸ், அப்புறம் க்ளூ, ஏதாவது ஒரு க்ளூ இல்லை ஃபெவிகால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போது இது எல்லாத்தையும் நம்ம மடித்து நமக்கு வேணுங்கிற அந்த மயில் இறகோட டிசைனில் நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ ஒன்றையும் இந்த 2ஆக மடித்து பெரிய ஷீட், அதாவது ப்ளூ, க்ரீன், அப்புறம் பர்பிள், இந்த 3ஐயும் மடித்து இந்த மாதிரி ஒரு மயில் இறகு வர்ற மாதிரி ஒரு ஹாஃப் சர்க்கிள் போட்டு கட் பண்ணிக்கோங்க. கடைசி இருக்கிற அந்த குட்டி ப்ளூவை மட்டும் நீங்கள் மயில் இறகுக்கு உள்ளே இருக்கிற ஒரு செமி சர்க்கிள் டிசைனில் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அந்த டிசைன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், நான் கட் பண்ணியிருக்கிறது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு கடைசியாக அந்த மயில் இறகு கட் பண்ணி இருக்கும் தெரியுங்களா, அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக அங்கே மேலே கட் பண்ணி வச்சுக்கிறோம். இது நீங்கள் சின்ன சின்னதாக நிறைய கட்டும் பண்ணலாம், பட் நான் சிம்பிளாக இருக்கட்டுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு 4-5 கட் மட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது நான் இந்த இதுக்கு தேவையான போர்டுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துட்டேன். இப்போது நம்ம இதை ஒட்ட வைக்கிறதுக்கு ஸ்டைரோஃபோம் ஷீட்டோ இல்லை கார்ட்போர்ட் ஷீட்டோ உங்களுக்கு எது இருக்கோ அதை எடுத்துக்கலாம். 40x20 சென்டிமீட்டரில் எடுத்து இந்த மாதிரி ஒரு செமி சர்க்கிள் ஷேப்பில் வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு அதில் தான் வந்து ஒட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸ்டைரோஃபோம் ஷீட்டில் நீங்கள் இன்றைக்கி நான் ஒட்டுறேன், என்கிட்ட அதுதான் இருக்குதுங்கிறதுனால. ஸோ அதுக்கு மேலே நான் ஏன் வந்து இந்த ஆரஞ்சு கலர் ஷீட் ஒட்டுறேன் அப்படின்னா, எனக்கு பின்னாடி பிளெயின் ஒயிட்டில் இருக்கிறது எனக்கு பிடிக்கல. ஏன்னா இந்த இறகுக்கு நடுவில் கொஞ்சம் கேப்ஸ் இருக்குது, அது ஃபில் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட மயில் இறகுக்கு கலர் பேப்பர்ஸ் இல்லை. அதனால் நடுவில் ஒயிட் கலரில் தெரிஞ்சிச்சு. ஸோ எனக்கு அது தெரிய வேண்டாம் அப்படிங்கிறதுனால நான் ஆரஞ்சு கலர் ஒட்டியிருக்கேன். அந்த ஆரஞ்சு கலர் நிஜமாலுமே பார்க்குறக்கு ரொம்ப பிரைட்டாக ஒரு லுக் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த பேப்பர் ஒட்டிட்டு அதுக்கு மேலே க்ளூ போட்டு இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் மயிலருக்கு கட் பண்ணி வச்சுருந்தது எல்லாத்தையும் ஒட்டிடுறேன். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள், இது ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இது எந்த மாதிரி வேணாலும் உங்களுக்கு ஏற்ற டிசைனில் பண்ணிக்கலாம், இதே மாதிரி தான் பண்ணணுன்ட்டு இல்லை. ஸோ நம்மளோட விநாயகருக்கு தேவையான பேக்ட்ராப்பு, அப்புறம் அவருக்கு கொடை, அப்புறம் உட்கார்றதுக்கு எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம இதெல்லாம் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நாளைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு எப்படியெல்லாம் நம்ம கொண்டாடுறோம், நான் என்னென்னலாம் படையல் போடுறேன், எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்ங்க. ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.